the ratio between the ages of Ram and Mohan is 4:5. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ராமோட ஏஜும் மோகனோட ஏஜும் ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4:5, அதாவது 4/5 ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா த அண்ட் தட் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் ராம் அண்ட் அனில், ராமுக்கும் சரியா அனிலுக்கும் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5/6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டால இருந்து நம்ம எடுக்கணும். இஃப் த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் த மூணு பேரோட ஏஜும் நம்ம ஆட் பண்ணினோம்னா நமக்கு 69 இயர்ஸ் வருது. அப்போ நமக்கு என்னென்ன டேட்டா வேணும் பாருங்க. ராமோட ஏஜ் என்னன்னு தெரியணும், மோகனோட ஏஜ் என்னன்னு தெரியணும், அனிலோட ஏஜ் என்னன்னு தெரியணும். இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணினோம்னா 69 இயர்ஸ் வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராமோட ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா, ஏதாவது ஒண்ணு நம்ம எக்ஸ் எடுக்கணும் இல்லையா. அப்போ ராமோட ஏஜ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ராம் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இந்த ராமோட ஏஜ் எக்ஸ் வந்தாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா நான் ராமோட ஏஜ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். மோகனோட ஏஜ் நமக்கு தெரியாது. தட் இஸ் ஈக்குவல் டு 4/5. இப்போ மோகனோட ஏஜ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. மோகன் ஏஜ் நமக்கு வேணும். சரியா, இப்போ இந்த மோகன் ஏஜ் இங்க போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 4 into மோகன்ஸ் ஏஜ் by 5. இப்போ மோகனோட ஏஜ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், இது இங்க வந்துருமா. தட் இஸ் 5/4x ஈக்குவல் டு மோகன்ஸ் ஏஜ். புரிஞ்சுதா பாருங்க. மோகன் மட்டும் இங்க நம்ம வச்சுக்கிறோம். திஸ் இஸ் மோகன்ஸ் ஏஜ். இந்த 5 இங்க போகுது, இந்த 4 வந்து டினாமினேட்டருக்கு வருது. சரியா, 5/4 of x is மோகன்ஸ் ஏஜ். அதே மாதிரி இங்க போட்டோம்னா என்ன வரும், ராம் ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அனிலோட ஏஜ் ஈக்குவல் டு 5/6. இப்போ அனிலோட ஏஜ் வரணும்னா என்ன போகும் பாருங்க. அனில் இங்க போகுது, இந்த 6x இங்க போகும், இந்த 5x இங்க வந்துடும். சரியா, அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். தட் இஸ் 6x இந்த 5 ஈக்குவல் டு அனில்ஸ் ஏஜ். கிளியரா. இப்போ நமக்கு என்ன தெரியணும், மூணு பேரோட ஏஜ் 69 தெரியணும். இப்போ எக்ஸ் ராமோட ஏஜ், மோகன் ஏஜ் என்னது 5/4 of x பிளஸ் அனிலோட ஏஜ் என்னதுன்னா 6/5 of x ஈக்குவல் டு 69. ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. எல்சிஎம் ஈக்குவல் டு 20 போடலாமா. So you have LCM is 20. 5 4s are 20, right? LCM 20 எடுத்து தான் போடணும். அப்புறமா 20 LCM எடுத்தோம்னா இங்க என்ன வரும், இங்க 1 தான் இருக்கும். ரைட், here 20x பிளஸ் இங்க என்ன வரும், மல்டிப்ளை பை 5 மல்டிப்ளை பை 5 போடணுமா. அப்போ 5 5s are 25x பிளஸ் இங்க என்ன வரும், மல்டிப்ளை பை 4 மல்டிப்ளை பை 4, இங்க மல்டிப்ளை பை 20 மல்டிப்ளை பை 20. திஸ் இஸ் நார்மல் எல்சிஎம் மெத்தட் தான். காமனா எல்சிஎம் வந்ததுன்னா எல்லாமே டினாமினேட்டர் எல்சிஎம் வரணும். டினாமினேட்டர்ல என்ன மல்டிப்ளை பண்றோமோ அதான் நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்றோம். இங்க என்ன வரும், 6 4s are 24. x ஈக்குவல்ஸ் டு 69. இப்போ இந்த 20 இங்க போயிடும். இப்போ என்ன வரும் பாருங்க, 20x plus 25x plus 24x என்ன வரும், 20 plus 25 is 40. 45, இது 69, ரைட்டா. 69x equals to 69 multiplied by 20, right? Now x equals to 69 multiplied by 20 by 69. இப்போ இது 69 cancel ஆயிடுமா. So x equals to 20. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, what is மோகன்ஸ் ஏஜ். மோகன் ஏஜ் நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், மோகன்ஸ் ஏஜ் equals to மோகன்ஸ் ஏஜ் 5/4 of x. அப்போ என்ன வரும், 5/4 of x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 20. கேன்சல் பண்ணினோம்னா என்ன வரும், 5. தட் இஸ் ஈக்குவல் டு 25 years. 5 into 5 is 25. 25 years. நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாமா. 25 years. Yes, you have 25 years. Answer is 25 years.
ஓகேவா?